எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி டே வந்து எல்லாருக்கும் ப்ளசண்ட்டாக சூப்பராக ரொம்ப பாசிட்டிவிட்டாக போகணும். எப்பயுமே நான் சொல்கிற விஷயம், நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டே சூப்பராக போகும். ஒரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை நினைங்க. அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான நாளாக மாறிடும். தேவையில்லாமல் அடுத்தவங்களோட விஷயத்தை நம்ம எதுக்கு யோசிக்கணும்? உங்களுடைய லைஃப்பையும் உங்களோட டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட முன்னேற்றத்தை பற்றி மட்டும் நினைங்க. உங்கள் பசங்க, உங்கள் குடும்பம், அவங்கள எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. அப்போ தான் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு நேற்று மெயில் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட அம்மா பாசிட்டிவிட்டி சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் கொடுக்குறோம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம், நான் என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பர்சனலாக சொல்லணுன்னா, நிறைய பேர் வந்து அக்கறையோட நிறைய மெசேஜஸும் எனக்கு கொடுக்குறீங்க. அது படிக்கும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் 17ஆம் தேதி நேற்று எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெயிலில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயந்தான். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்படி அந்த மெயிலில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, எதை பற்றின விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ. அந்த டீட்டெயிலை நான் இங்கே வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். அவங்க தூத்துக்குடியிலேருந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க என்னோடய மெயில் ஐடிக்கு. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்குன்னு தனியாக எந்த விதமான இன்கம் சோர்ஸும் கிடையாது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு தனியாக பாக்கெட் மணி, அதாவது மாதம் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ, இல்லை விடுங்க ஒரு 200 ரூபா கூட உனக்குன்னு ஏதாவது தேவையான பொருள் வாங்கிக்கோ, அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து அவங்கள தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறதுக்கோ இல்லை எனக்காக பண்ணிக்கிறதுக்கோ எல்லாமே அவங்க அம்மா வீட்டில் தான் இன்னும் கேட்டுட்ருக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க இப்படி தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு சின்ன சுயதொழிலோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் நமக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, நீங்கள் வந்து இந்த சோப் ஷாம்பூலாம் வந்து மேக் பண்ணுறதா சொன்னீங்க, எனக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லைனா வேறு என்ன மாதிரி பண்ணால் எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து எனக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளையும் அவங்க வந்து ஒரு சிஸ்டராக கன்சிடர் பண்ணி, எப்போயுமே நம்மளோட பர்சனல் விஷயத்த நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டோம், கரெக்டுங்களா? அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறோன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்கன்றதுனால தான் அவ்வளோ தூரம் என்னோடய மெயில் ஐடி கேட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக அவங்களோட விஷயத்தெல்லாம் எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்ரீ சிஸ்டருக்கு என்னோடய ஹாய். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நினச்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இந்த மாதிரி யோசித்ததுக்கே ஃபஸ்ட்டு உங்களை வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போது அவங்க கொடுத்த மெயிலுக்கு வந்து என்னோடய பதில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து இப்போ அமௌண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க. அப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனாலும் உங்களுக்கு கையில் முதல்ல பணம் வேணும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய முதலீடு போட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கிற ஏரியாவை சுற்றி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம வீட்டை சுற்றி இல்லை நம்ம இருக்கிற இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிராமத்தை சுற்றி இப்படி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போது அந்த ஏரியாவில் அந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நமக்கு எவ்வளவு கேபிட்டல், அதாவது ஒரு முதலீடு போட்டு நம்ம ஒரு வேலை செய்யும்போது நமக்கு நம்ம படுற கஷ்டத்துக்கு விற்றா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம் ஸ்ரீ, சரிங்களா? இது ஸ்ரீக்கு நான் கொடுக்குற வீடியோ தான், ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் சோப் அண்ட் ஷாம்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, அப்போ ஒரு சின்ன கிராமத்தில் கூட நீங்கள் இருக்கலாம், இல்லை மெயினில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் சோப் ஷாம்பூஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்குவாங்களா? ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு சோப்பு வாங்குகிறோன்னா அவங்க 100 ரூபாய்க்கு மேலே சோப்பு வாங்குவாங்களா, இல்லை ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு சோப்பு வாங்குவாங்களாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் இஷ்டப்பட்டு பண்ணுறோன்றதுக்காக நம்ம பண்ணி அதில் லாபம் பார்க்க
பார்க்காம போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாஸ் ஆகும். அந்த லாஸை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. ஒரு 10,000 போட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது லாஸ் ஆகிட்டால் கூட கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை எடுத்தோடனே டவுன் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கே அந்த எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் சோப் அண்ட் ஷாம்பு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் கேபிட்டலும் கம்மியாக இருக்கணும், முதலீடு பண்ணுற பணமும் கம்மியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சோப்பை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அதுக்கு நிறைய மெனக்கெடுவீங்க, அதை எல்லாமே பண்ணி கவர் பண்ணி லேபிள் பண்ணி அதை விற்கும்போது உங்களுக்கு ஒரு சோப்புலேருந்து 25 ரூபா 30 ரூபா லாபம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஆனால் அதே இது நீங்கள் ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸுலேயோ அந்த பணத்தை போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு இதே உணவுப் பொருட்கள் நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். 50 ரூபா நீங்கள் வந்து போட்டு அதை நீங்கள் தொழில் செஞ்சு நீங்கள் இதை சேல் பண்ணும்போது உங்களுக்கு உடனே 100 ரூபா அது கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ், ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட் ஐட்டமில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராமத்தில் என்ன செஞ்சாலும் நீங்கள் விற்கலாம். அது வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். சின்ன லெவல்லே ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களால் லாபத்தை ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 200 ரூபா லாபம் பார்த்தாலும் மாதத்துக்கு 6,000 ரூபா வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு 200 ரூபா லாபம் டெய்லி கிடைக்கும். நீங்கள் வந்து சாப்பாடு, அதாவது ஃபுட் விஷயம் நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊரில் இட்லி தோசை வடை இந்த மாதிரி கேசரி போடுறது, இந்த மாதிரி பணியாரம் வைக்கிறது, இது எல்லாமே தொழில் தான். இதில் எந்த விதமான அவமானம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை நம்ம பண்ணுறதுனால அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்கன்றது நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ ஃபுட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை விற்கிறது ரொம்ப ரொம்ப லாபமான ஒரு விஷயம். அதில் எவ்வளவோ இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இல்லை என்னால் வந்து சமையல் பக்கமே போக முடியாது, என்னால் வந்து ரொம்ப என்னோடய உழைப்பை வந்து கொடுக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை, ஏன்னா அது செய்யணுன்னாலும் காலைல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம அதுக்கு ஒதுக்கணும், அந்த மாதிரி டைமே இல்லை நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட பணத்தை துணிமணியில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்ல பிஸ்னஸ். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஹோல்சேல்ஸ் கடை இருக்குது, மதுரையில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் ஒரே ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வீட்டுக்கே ஆர்டர் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் போட்டு சாரீ முதல் கொண்டு செலக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ ஈஸியாக ஹோல்சேல் ரேட்டில் சாரீஸ் எடுத்து விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேலையில் 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு லாபம் பார்க்க முடியும். நான் நிஜமாக அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன். அது நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம், எடுத்து ஜஸ்ட்டு சேல் பண்ணுறோம், அது கெட்டு போகிற பொருளும் கிடையாது. அதில் வந்து சாரீ தான் கிடையாது, நிறைய சேல்ஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கி நல்ல ரேட்டு வச்சும் நம்மளால் விற்க முடியும். ஈஸியாக உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இது சின்ன லெவலில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதில் நீங்கள் கண்டினியூட்டி பண்ணணும். அதுதான் முக்கியம். ஒரு வாரம் பண்ணிவிட்டு நீங்கள் நிப்பாட்டக்கூடாது, தொடர்ச்சியாக பண்ணால் மட்டும்தான் எதுலேயும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 2 விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இன்கம் கண்டிப்பாக வரும். இப்போ நான் சொல்கிறத யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கண்டினியூட்டியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வந்து கிடைக்கும். இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸ்ரீ, சரிங்களா? அதனால தான் நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களோட சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் இல்லை. அப்போ நீங்களே ஒரு 2000-3000 இருந்தாலே போதும். உங்களால் ஃபுட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸோ கிளாத்தில் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2000 போட்டிங்கன்னா 4000 கிடைக்கும். ஃபுட்டில் போட்டாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சு எது உங்களுக்கு நல்லா வருங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மெயில் எனக்கு பண்ணுவீங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன், சரிங்களா? நம்மளோட அம்மா பாசிட்டிவ் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் ஸ்ரீ.